மஞ்சள் திரியிலே விளக்கேற்றி அந்த காயின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஏதோ ஒரு காயின்ஸ் நமக்கு வேணும் வரணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி ஒரு தட்டில் பூஜையில் வச்சுடுங்க. தொட்டால் சினிங்கி இருக்கிறது, அதில் ஜவ்வாது புணுகு அரகஜா சந்தன அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். அதில் இந்த மந்திரத்தை சொல்லுங்க, அது மாதிரி குங்குமம் வச்சு பண்ணுங்க. நல்ல பணம் தடை இல்லாமல் கண்டிப்பாக வரும். அறிவோம் ஸ்ரீவோம். தேவைக்கு ஏற்ப பணம் வருவதற்கு என்ன வழி அப்படின்னு நினைப்போம். நம்ம தேவைப்படும், வராது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு வீடு கட்டியிருப்போம், 50,000 ரூபாய் வேண்டும். ஒரு தொழில் ஒரு சரக்கு வரப்போகிறது, அதுக்கு ஒரு 1 லட்சம் 5 லட்சம் தேவைப்படும். அந்த பணங்கள் வராமல் கஷ்டப்படுவோம். அல்லது சரக்கு கொடுக்கல் வாங்கலே தாமதங்கள் ஆய்கொண்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சில காரியங்கள் மன உளைச்சலாகிவிடும் கொடுக்கல் வாங்கிலே. இதெல்லாம் இல்லாமல் இருக்க வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவைக்கு ஏற்ப நிவர்த்தி பண்ணுவதற்கு அப்படி என்றால் முதன்மையாக செவ்வாய்க்கிழமை மங்களவாரம் என்று சொல்வார்கள் அல்லவா, செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை காரிய தடை செய்யக்கூடிய சனீஸ்வர பகவானுடைய சனிக்கிழமை அன்னைக்கு எள்ளு கலந்து காக்கைக்கு சாதம் வைத்து விடுகிறோம். அது மூலியமாக நமக்கு நல்ல ஒரு தடை இல்லாமல் முன்னோருடைய சாபக்கேடுகள் முன்னோருடைய ஆத்மாக்குடைய பாவங்கள் இல்லாமல் நம்ம விலகி விடலாம். இது சனிக்கிழமை அன்னைக்கு எள்ளு கலந்து காக்கைக்கு சாதம் வைக்கின்ற பொழுது பிரார்த்தனை பண்ணிக்கொள்ளுங்கள். ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணலாம். பக்த பகவான் பிரார்த்தனை பண்ணிக்கொள்ளுங்கள், வேண்டிக் கொள்ளுங்கள். அதுக்கடுத்தபடியாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நாம் செய்யக்கூடியது என்னவென்றால் துர்க்கை அல்லது மகாலட்சுமி பூஜை. மாலையிலே சத்யநாராயண பூஜை பௌர்ணமிக்கு செய்வோம். அதே போல் மாலையிலே லட்சுமிக்கான பூஜைகள், விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் நெய் ஏற்கனவே இந்த நம்ம நேர்கள் பார்த்துக்கொள்வோம். முன்னாடி நான் அந்த விளக்கு முறையிலே என்ன தீப முறையிலே சொல்லி கொண்டிருக்கிறேன். அதை சாணத்தியமாக செய்து விடுங்கள், நல்ல வசீகரத்தன்மை ஏற்படும். இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு சுத்தமான நெய் எடுத்துக்கொள்கிறீர்கள். அதில் கொஞ்சம் கிராம்பு பொடி லேசாக ஜூடு பண்ணி அதை வைத்து கொண்டு மஞ்சள் திரியிலே விளக்கேற்றி அந்த காயின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஏதோ ஒரு காயின்ஸ் நமக்கு வேணும் வரணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி ஒரு தட்டில் பூஜையில் வச்சுடுங்க. இல்லாட்டி ஒவ்வொரு 108 காயின்ஸ் வச்சுக்கொண்டு அதை ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம் மகாலட்சுமி கஜலட்சுமி லட்சுமி நாராயணா நமோ நமஹ அப்படி சொல்லி இந்த மந்திரத்தை 108 தடவை சொல்லுங்கள். சொல்லிக்கொண்டு அந்த காசை அந்த பணத்தையோ பாக்கெட்டில் வச்சுட்டு போனோம்னால் அதுக்கான அஞ்சனங்கள் என்ன வரும்? தொட்டால் சினிங்கி இருக்கிறது, அல்லது ஜவ்வாது புணுகு அரகஜா சந்தன அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். அல்லது குங்குமங்களை அந்த மந்திரங்களை சொல்லி அதில் கொஞ்சோண்டு மஞ்சள் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பொடி அதில் கலந்து என்ன செய்றீங்க, அந்த பன்னீரில் தொட்டு வச்சுட்டு போங்கள். வசியமாகும். பணம் தடையில்லாமல் தேவைக்கு ஏற்ப அந்த பணம் நமக்கு வந்து சேரும், நல்ல மாற்றத்தை கொடுக்கும். சரி, இதையும் செய்கிறோம், நம்மளால் செய்ய முடியலை, நான் பேசுகிறேன், நீங்கள் ஒன்றும் செய்ய முடியல, செஞ்சு காரிய தடை இருக்குது அப்படின்னா பூர்வ கர்மா. அந்த கர்மாவை நீக்குவதற்கு எப்படி? கடவுளே தூக்கி எறிஞ்சிடும், என்னை நாளைக்கு தூக்கி எறிஞ்சிருவீங்க. வார்த்தையில் கட்டின மனைவிகள், பெத்த பிள்ளைகள், பெற்ற அம்மா அவர்கள், நம்ம அனைத்து உலகமே இந்த படத்தினாலோ சில தேவைக்கேற்ற வரும்போது வெறுப்புகள் கோபங்கள் சண்டைகள் நிறைய வந்துவிடும். இதெல்லாம் இல்லாமல் இருக்க வேண்டுமென்றால் இதை செய்யுங்கள், கண்டிப்பாக வசிமாவும். அதுக்கடுத்து ஸ்ரீதேவி செங்கழி நீர் என்ற வேரை வெள்ளிக்கிழமை அன்று காப்பு கட்டி எடுத்து, ஞாயிற்றுக்கிழமை என்றும் காப்பு 2 நாள் எடுத்துக்கொள்ளுங்கள். காப்பு கட்டி எடுத்து அந்த உள்ள பூஜை இருக்குது அந்த வேரை எடுத்துக்கொண்டு, அதாவது கொஞ்சோண்டு மஞ்சள் 2 சொட்டு நெய் விட்டு அப்படி கிழஞ்சு நூலில் வச்சு பாக்கெட்டில் வச்சுட்டு போனால் தனாகிருஷ்ண குபேலட்சுமி யந்திரம் வச்சுக்கோங்க. அதில் இந்த மந்திரத்தை சொல்லுங்க, அது மாதிரி குங்குமம் வச்சு பண்ணுங்க. நல்ல பணம் தடை இல்லாமல் கண்டிப்பாக வரும். செய்யுங்க. இது நம்மளா முறையாக செய்யுங்க. வேறு மாதிரி சிந்தனையில் பண்ணாதீங்க. மனமுருகி விரதம் இருந்து எப்படி பண்ணுறோம் அது மாதிரி செய்யுங்க. கண்டிப்பாக தடையில்லாமல் சந்தோஷமாக வாழலாம், பணம் தடையில்லாமல். அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரம்.